இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு தொகுதிக்கு வராருன்னா அது கன்னியாகுமரியா இருக்கு. டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த 3 பார்ட்டியும் சேர சமயத்தில் பிஜேபி தனிமை நின்று இதை கவுண்டர் பண்ண முடியுமா? நெவர் இட் வில் ஹேப்பன். பாஜக அதிமுக சேர்ந்தா பண்ண முடியுமா? அப்ப நீ அப்படிதான் ஒரு கவுண்டராக தரலாம். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அந்த ஊர்ல பிஜேபி போய் ஆனா மனோ தங்கராஜ் மூலமா நமக்கு ரோட கேட்க வேண்டாம். ரோடே இல்லைனாலும் பரவாயில்ல, ரோடே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க கேட்டுறாதீங்க. ஆனா ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அதை கேட்குறேன். அப்ப சென்சிட்டிவான இஷ்யூவா அது இருக்கேன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பொய்யை கொண்டு போறாங்க. சாமி கிட்ட சத்தியமா இந்த அரசாங்கம் போனோம், இது வந்து அம்மனுக்கு. சர்ச் ஃபாதர்கள்லாம் அரசியல் பேசுறாங்க. இந்த மதசார்பற்ற தன்மை இந்த நாட்டில் தொடரணும். இதுக்கு மேல வேற என்ன? இதை சொல்லது ஒரு பாதிரியாருக்கு உரிமை இல்லையா? சிறுபான்மையினர் கிடையாது கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, பெரும்பான்மை ஆகிட்டு வராங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல UAE-ல 9% ஹிந்துக்கள் இருக்காங்களாம். அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஐயோ 9% ஹிந்து வந்தாச்சு, நம்மளை அழிச்சிருவான், விட்டுடா குத்துடா இவனை விரட்டடான்னு சொல்லிட்டு இருக்கானா? 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கிளறாங்க, அதையே நினைவுபடுத்துறாங்க. நீங்க இதுல பெரிய விஷயம் இருக்கு. இந்த தடவை நின்று கொண்டு தானே பிஜேபியில விஜயதரணி டெபாசிட் இல்லை. இப்படிதான் நாடு பூரா சேர்த்திருந்தாங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்க. அவருக்கு எதிரிட்டான் வருவாங்க. தமிழ் கட்சியில சவால் விடுறாங்களே, அந்த குழந்தைகளை பற்றி நம்ம பேசக்கூடாது. குடும்ப ரீதியான குற்றச்சாட்டு. அதாவது இந்த குவாரிகள் மூலமாலாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு மனோ தங்கராஜ் அவருடைய மகன் கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்காரு. பசிலியான் வந்து தன்னுடைய மனசாட்சியை கொண்டு தான் பேசியிருப்பாரு. ஏன்னா பசிலியானுக்கு என்ன பற்றி நல்லா தெரியும். அதிமுக ரெட்டையில் நிற்கிறாரு, அது பெரிய கட்சி. நீங்க ரிசல்ட் முடிச்ச வரை பாருங்க, நான் எழுதி சைன் பட்டனை தரேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சருமான திரு மனோ தங்கராஜ் அவர்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு தான் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸின் சார்பாக விஜய் வசந்த் போட்டியிட்டார். அதிமுகவின் சார்பாக பசிலியான் அவர் போட்டியிட்டார். பாஜகவின் சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் பலமாக இருக்காங்க, பாஜக பலமாக இருக்காங்க, வளர்ந்து வராங்க அப்படின்னு பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்குது. நீங்கள் மக்களை சந்திக்கும் போது எப்படி உணர்ந்தீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக வந்து இந்த முறை வந்து டெபாசிட் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணலை. அது ஏன் அவங்க அதை முறையாக கையாளலைன்னு தெரியல. ஆனால் தேர்தலை அதிமுக முறையாக கையாண்டானா கையாளலை. அப்போ அது ஒரு பிஜேபி டிஎம்கே உள்ள போட்டி தான். பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மதத்தை பற்றி உள்ள பிரச்சனைகளை பேசுவதை தவிர வேற எந்த யதார்த்தத்தையும் அவங்களால பேச முடியல. ரெண்டாவது, நீங்கள் பிஜேபியினுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய ஹிந்து மக்கள், அந்த மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியாக இருக்குது. அவங்கள்ட்ட இந்த ட்ரிப்பு 2 விதமான விஷயம் வந்தது. ஒன்று, திமுகவினுடைய திட்டங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மகளிர் உரிமை திட்டம், அதை போன்று பட்டா நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. அது போன்று இந்த புதுமை பெண் திட்டம், இலவச பஸ் திட்டம், இப்படி பல திட்டங்கள் ஒரு பக்கம். மறுபக்கம் பிஜேபியினுடைய விலைவாசி உயர்வு, குறிப்பாக டீசல், பெட்ரோல், கேஸ் விலை. இது வந்து சாமானிய இந்துவுடைய பாக்கெட்டில் இருந்த பணத்தை அப்படியே 10 வருஷம் எங்கள் வெளியே தெரியாமல் சுரண்டிட்டாங்க. இதை வந்து நாங்கள் கேம்பெயினில் கொண்டு போகிற சமயத்தில் மக்கள்கிட்ட நல்ல ஒரு புரிதல் அதை பற்றி வந்தது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இந்த இடம் அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு வாக்கு வருமானம் நிச்சயமாக வராது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கொண்டு போகிறதுக்கு இஷ்யூஸும் இல்லை. அவங்க ஒன்லி வந்து அந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன், மதம் சார்ந்து மக்களை ஒரு பக்கம் கட்டமைக்க முடியுமா என்ற முயற்சியில் தான் போனாங்களே தவிர வேறு யதார்த்தத்துக்குள்ளே இல்லை.
இல்ல இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது ஆளுங்கட்சியின் மீதும் ஒரு அதிருப்தி இருக்கும்ல மக்களுக்கு. இப்ப இங்கேயும் மின்கட்டண உயர்வு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பல தேர்தலை சந்திச்சிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆயாச்சு. செகண்ட் எம்எல்ஏ வரைச்ச மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தனா இருந்தது. ஆனால் அதை விட கூடுதல் எனக்கு சாதகமான அம்சங்களும் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கச்சுமே நான் பழைய எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதை விட ஒரு 5% ஓட்டு நம்ம கூட வாங்க முடியுது. அதே மாதிரி இப்போ டிஎம்கேக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு எதிர்கட்சிகள் எதிர்பார்க்குதுல்ல, அது ஒரு 2% இருந்ததுன்னா ஒரு 6-7% ஆதரவு ஓட்டு கூடியிருக்கு இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக. அப்படி வரைச்ச மெத்தல் நீங்கள் டேலி பண்ணி பார்க்கச்சுமே நிச்சயமாக டாப்பில் இருக்கும். 2019ல அவர் வசந்தகுமார் அவர் நின்னு வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்துச்சு 2021ல. அப்பவும் கூட வாக்கு சதவீதம் கம்மியாயிருச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு. அப்ப இந்த தேர்தல் அப்படின்றது இன்னும் அது கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் அவருடைய மகன் வந்து 1.5 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. அதுக்கு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த 3 பார்ட்டியும் சேர சமயத்தில் பிஜேபி தனிமந்தின்னு இதை கவுண்டர் பண்ண முடியுமா? நெவர் இட் வில் ஹேப்பன். நடக்கவே செய்யாது, முடியாது. இது அரித்மெட்டிக் கால்குலேஷன். பாஜக அதிமுக சேர்ந்தா பண்ண முடியுமா? அப்ப நீ அப்படிதான் ஒரு கவுண்டராவது தரலாம், ஒரு போட்டியாவது வரணும்னு சொல்லுமா? அந்த போட்டியினுடைய வலுவே இந்த இடம் இருக்காதுன்னு நான் சொல்ல. முதல்ல வந்து இவர் வாங்கின ஓட்டு யார்? வசந்தகுமார். ஏன் அவருக்கு மகன் வாங்க முடியலைன்னா அன்னைக்கு வந்து அசம்பிளிக்கும் இதுக்கு சேர்ந்த எலெக்ஷன். அப்போ அசம்பிளியினுடைய விஷயமும் ஒரு ஃபேக்டராக இருந்தது, இதுவும் ஒரு ஃபேக்டராக இருந்தது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லை, ரெண்டு பிரிஞ்சு நிற்குது. ரெண்டாவது இது ஃபோக்கஸ்டாக இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மீதான ஒரு எதிர்ப்பு என்பது கன்னியாகுமரியில் வலுவாக தொடங்குச்சு. நீங்கள் வந்து அது சாதாரண விதத்தில் அல்ல. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு தொகுதிக்கு வராருன்னா அது கன்னியாகுமரியா இருக்கு. அப்ப அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறாங்கல்ல. அவங்க என்ன கவனம் அவங்க செலுத்திட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த பாட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்று வர இந்த நாட்டில்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்து மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இது கொடுக்க போகிறோம், சலுகை கொடுக்கல, பிஜேபி வந்து கொடுக்கணும்லாம் பேசுனாங்க. ஜூலை போராட்டம் நடத்துனாங்க. மீனவர்களுக்கு தாமரை போராட்டம் நடத்தினான். எது நடந்தது? எதுவுமே நடக்கல. அப்போ தாங்கள் 10 ஆண்டு காலத்தில் இருந்த நேரத்தில் இப்போ திமுக போய் கேட்க மாதிரி, இந்தப்பா நான் என்னென்ன ஸ்கீம்ஸ் தந்திருக்கேன், ஸ்டூடெண்டா புதுமை பெண் தந்திருக்கேன், இளந்தோர் கல்வி தந்திருக்கேன், காலை உணவு திட்டம் தந்திருக்கேன், நீ ஒரு குடும்ப பொண்ணா இல்லத்தரசியா அவனை பஸ் இலவசமாக தந்திருக்கேன், உனக்கு 1000 ரூபா நான் தரோம், இப்படி உங்களுடைய பிரச்சனை நாங்கள் பார்க்கணும்னு நம்ம சொல்லும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் எங்களுடைய பால் வளர்த்துறேன்னா நாங்கள் வந்த பிறகு 3 6 ரூபா ப்ரைஸ் கூட்டியிருக்கோம் விவசாயிக்கு. பொதுமக்களை பார்த்து உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸே கூட்டலை, அங்கே 6 கூட்டின பிறகு கூட உங்களுக்கு கூட்டலான்னு சொன்னோம். இவ்வளோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் துறை சார்ந்து சொல்வதற்கான விஷயம் இருக்குது. ஏன் பிஜேபிக்கு இல்லை? ஏன் பிஜேபி இந்த தேர்தலில் நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செழிப்பாக்கியிருக்கோம், இல்லாட்டி இத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தோம், இத்தனை கவர்மெண்ட் வேகன்சியை ஃபில் பண்ணோம் தமிழ்நாட்டுக்காரனை வச்சு. காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் சரியா செய்யல, அது அப்படி சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் அந்த தம்பிக்கு வந்து 2.5 வருஷம் தான், இந்த 2.5 இயர்ஸ் வந்து ஒரு சின்ன குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோடு போட்டிருக்கோம், அவ்வளவு செக்டார் வைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிஜேபி எந்த காலத்திலையும் செய்யாத அளவுக்கு கோயில்கள் புனரமைப்பு நடந்திருக்கு. இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நான் கொண்டு வந்த 4 வழி சாலை கிடப்பில் போட்டாங்க. அது அவர் வந்து பொய்யினுடைய ஒரு பெரிய, மோடி எப்படி பொய்யோ அதே மாதிரி தான் விமான நிலையம் கொண்டு வருவேன் நான் சொன்னேன், அவங்களும் சொன்னாங்க, அவங்க வந்து அங்கே ஜெயிச்சாங்க, செய்யவே இல்லை. அது என்னன்னா நீங்கள் பார்த்து 4 வழி சாலை எடுத்துட்டா அது வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்தது டிஆர் பாலு அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அந்த பாலிசி நோட் ரெடி பண்ணி அதை இனாக்ரேட் பண்ணாங்க. அவர் ராதாகிருஷ்ணன் அதுக்கு பிறகு எலெக்ட் ஆகார். ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய தவறை செய்யார். இன்றைக்கி வந்து அது வந்து எப்படின்னா எக்ஸிஸ்டிங் NH-47 ஒய்டனிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த NH-47 தான் அந்த பாலிசி நோட்லேயே இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். இவங்க அதை விட்டுட்டு நியூ அலைன்மெண்ட்டுக்கு போய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பச்சை வயல்வெளிகள், ஒரு சமபூமின்னா ஒரு அற்புதமான பூமி, 1300 ஏக்கருக்கு மேற்பட்ட பச்சை வயல்வெளியை
ஒரு மனுஷனை இதயத்தை எப்படி வெட்டுவோமோ அதை மாதிரி வெட்டிட்டானுமா. அதனால நிறைய கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன், இவங்க வந்து காம்பன்சேட் பண்ணது ரொம்ப போர். அப்போ இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆகி தான் அது இவ்வளோ நாள் நடக்கலை. நடக்காததுக்கு காரணம் முழுக்க 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 ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை தான். நீ காம்பன்சேஷன் ப்ராப்பராக கொடுக்கல, டெண்டர் கொடுத்தவன் போட்டுட்டு போயிட்டான், ஏன்னா அவனுக்கு எனக்கு எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் இல்லைன்னு, ப்ரிப்பேர் பண்ண தப்பாக பண்ணிட்டான், ஒழுங்காக டிபிஆர் பண்ணலை, இப்படி அவ்வளவுமே அவங்க பேரோட தப்பு. இப்போ நாங்கள் வந்த பிறகு தான் பல ஊர்களில் இருந்த டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த டெண்டர் போயிட்டு அபண்டன் ஆயிட்டு, நான் ரெக்கார்டிக்கலாக கூட்டம் எத்தனை ரிவ்யூ மீட்டிங்ஸ் நான் கண்டக்ட் பண்ணி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அண்ணனோடு பேசி மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நம்ம திரும்ப ப்ரப்போசல் அனுப்புவோம். இந்த திரும்ப ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயுமே இந்தியாவுக்குள்ள ஒரு அபேண்டன் பண்ண ப்ராஜெக்டை உடனடியாக திரும்ப எடுத்த வரலாறே இல்லை. நம்ம மாநில அரசு கொடுத்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அது திரும்ப எடுத்து ரீடெண்டர் ஆகிருக்கு. இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியுமா? இது நம்ம பண்ணோம். ஆனால் அது வந்து அவர் பேசக்கூடிய இந்த வெற்றி பேச்சுகள் என்பது ஆகாது. விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றீங்க? விமான நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்போ திருவனந்தபுரம் எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஜர்னியில் இருக்குது. தூத்துக்குடி ஒரு 1.25 மணி நேர பயணத்தில் இருக்குது. இந்த நால்வழிச்சாலை வேலை முடிஞ்சுன்னா அது இன்னும் எளிதாகும். ஸோ இந்த விமான நிலையத்துக்கு எங்களுக்கு நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து நம்ம அண்ணா நகர் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், எல்லா இடத்துக்கும் இங்கேயும் இதே டைமில் நாங்கள் இப்போ நான் அடையாறுலேருந்து நான் வந்து மீனம்பாக்கத்துக்கு போகிற டைமில் நான் என்னுடைய ஊர்லேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு போயிடுவேன். அது ஒரு பெரிய பேர்னிங் இஷ்யூவா, பப்ளிக் டிமாண்ட் உள்ள இஷ்யூவானா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அந்த வாக்குறுதியை வச்சிருக்கிறார். ஆனால் கொடுத்தான். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேஜர் சேலஞ்ச் என்னென்னா அங்கே லேண்ட் இல்லை. அப்போ இப்போ ஒரு இடம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி வச்சிருக்க இடம் ஒரு காலகட்டத்தில் உப்பளமாக இருந்த இடம். அந்த மண்ணு ஃபீஸிபிளாக இல்லையான்னு பற்றி நிறைய கருத்துக்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சென்ட்ரல் டீம் வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு, அதுக்கு ஒரு ப்ரைவேட் டீம் வந்து அவங்க பார்த்து இல்லை இது ஃபீஸிபிள் தான் சொன்னாங்க. அப்படி அதுவே இன்னும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. அது இடத்தினால தான் டிலே ஆகுதே தவிர வேறு எந்த காரணத்தினாலேயும் அல்ல. எகைன் 10 ஆண்டு காலம் ஒன்றியத்தில் வந்து யார் தான் இருந்திருக்கா? பிஜேபி. ராதாகிருஷ்ணன் அதை வாங்கிட்டு வந்து நான் தந்துட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? அது ஏன் பண்ண முடியல? விமான நிலையத்தை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், ப்ரப்போசல் அனுப்பியிருக்கோம். இப்போது இருக்கக்கூடிய எம்பி திரும்ப திரும்ப போய் கதவை தட்டினாரு, ஆனால் வரல. அப்போ யார் குற்றவாளி? அவங்க தானே. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப முன்வைக்கிற குற்றச்சாட்டு, அங்கே வந்து கனிம வள கொள்ளை வந்து தடுத்து நிறுத்த முடியல திமுகவால். திமுக அமைச்சரே அதை செய்கிறார், அவர் குடும்பமே அதை செய்கிறது, அவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? தம்பி, நான் வந்து நாங்கள் ஃபேக்ட் செக்னு ஒன்று போட்டு பப்ளிக்கில் கம்ப்ளீட் கொடுத்தோம் இந்த எலெக்ஷனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 19 வரை பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 43 குவாரிக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய உண்மை. நம்ம ஆதாரங்களோடு எடுத்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். இந்த குவாரியில் 39 குவாரி செயல்பட்டு இருந்து, ஒரு சில குவாரிகள் செயல்படாமல் இருந்தது. இந்த 39 குவாரியும் 2018 மிகப்பெரிய போராட்டங்களை நான் முன்னெடுத்து நாங்கள் வந்து அதை என்ன செய்யும், பிஐஎல் போட்டு பல்வேறு முயற்சிகள்னால க்ளோஸ் பண்ணோம். 39 க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் பண்ண பிறகு இவன் என்ன பண்ணான்னா, அதுவரையிலும் சென்ட்ரல் ஆக்ட் எப்படின்னா, கன்னியாகுமரி நம்முடைய வன உயிரியல் பூங்காவிலிருந்து 10 கிலோமீட்டர் வான்வழி சுற்றளவிற்கு குவாரிகளோ கர்நாடக தொழிற்சாலைகளோ இயக்க முடியாது என்பது ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். இவங்க வந்து சூழல் அதிர்வு மண்டலம்னு தமிழில், இதை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய 2019 இந்த குவாரிகள் பூட்டப்பட்டதுனால இந்த குவாரி ஓனர்களுக்கு ஆதரவாக அது திறப்பதற்கு ஒரு சட்ட பின்னணி வேணும் என்பதற்காக அந்த 10 கிலோமீட்டர் என்பதை 0 to 3ன்னு அமன் பண்ணாங்க. இது ஒன்றிய அரசு பண்ணது. இல்லை, ஒன்றிய அரசு பண்ணது இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தீங்க. ஒன்றிய அரசு பண்ணது அதை எடுத்து தமிழ்நாடு அரசு வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் டெல்லியில் இதை பற்றி பேசியிருக்கிறாரா, நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? இப்போ நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ
அங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 கோரி தான் இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 6 கோரி கோர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ திரும்ப இதை பண்ணணும்னா சென்ட்ரல் ஆக்ட் அவங்க அமெண்ட் பண்ணதை கேன்சல் பண்ணாதான் இந்த ப்ரொவிஷனில் கொண்டு வரலாம். அதற்கான அழுத்தத்தை நம்ம கொடுத்துருக்கணுமா? நிச்சயமாக கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க அதை கண்டுக்கிடலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்தவரை நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து கனிம வளங்கள் எடுக்கக்கூடிய சட்டங்களை வந்து வர வர டைல்யூட் பண்ணிகிட்டே வராங்க, லெகுவாக்கிட்டு போகிறாங்க. அவங்க கார்ப்பரேட் சப்போர்ட்டோட போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அணுகுமுறையை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோரிகளுக்கு லைசன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வழிவகையை கோர்ட்டு கண்டுபிடிப்பதற்கு காரணமே அவங்க வந்து என்ன செய்தாங்க, அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது. இந்த தப்பை செய்தது பாஜக. ஆக 2014 19 பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது 43 கோரிகள் அனுமதி வழங்கப்படுகிறது. நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணோம். இப்போ க்ளோஸ் பண்ண பிறகு 6 அணு நீதிமன்ற உத்தரவின் பேரில் செயல்படுது. அப்போ 6 தான் இருக்குது. அப்போ எப்படி இந்த கல்லெல்லாம் போகுதுன்னா எங்களுடைய அல்ல, மெஜாரிட்டி போகிறது இங்கேருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து இப்படி கடந்து போகுது. அப்போ நாங்கள் வந்து அதை எப்படி தடுக்க முடியும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் வந்து சென்ட்ரல் பர்வியூவில் இருக்குது. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து அது ஸ்டேட் வந்து திரட முடியாதுன்னு இருக்குது. இதை வச்சு தான் உயர்நீதிமன்றமும் அந்த லாரி ஓனர்ஸுக்கு ஃபேவராக ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபேக்ட் இருக்க சமயத்தில் நாங்கள் வந்து அதை எப்படி கட்டைல் பண்ணது? இல்லை, இப்போ சட்டத்தை ஒன்றிய அரசு தான் தளர்த்துனாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ யாரு அதை தளர்த்தும் போது மாநில சீட்டு கேட்டிருப்பாங்கல்ல? இன்னைக்கு மாநில அரசு நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட், அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் 19 ஏடிஎம்கே கவர்மெண்ட் உடந்தையோடு தான் ஒன்றிய அரசு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் வந்து பல வழக்குகள் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் வந்தோடனே எந்த குவாரியும் அனுமதிக்கலை. அதுக்கு பிறகு இந்த குவாரி ஓனர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணாங்க. இந்த திருத்தப்பட்ட சட்டத்தை காரணமாக காட்டி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஏரியா லிமிட் பண்ணியாச்சு, ஸோ இனி எங்களுக்கு தடை இல்லைன்னு சொன்னால் அவங்க உத்தரவு பெற்று 6 அணு தொடங்காது. இப்போ நம்ம வந்து லாரியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். 10 வீலுக்கு மேல் லாரி போகக்கூடாது. ஏன்னா அது போகக்கூடிய பெரிய சைஸ் ரோடு மட்டும் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோடு டிராஃபிக் ரொம்ப நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எல்லா புள்ளி விவரம் எடுத்து தெளிவாக நம்ம எங்கே கொடுக்கோம்? கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்தில் கொடுக்கோம். நீதிமன்றம் அதை கணக்கில் எடுக்காமல் நாங்கள் போட்ட உத்தரவை ஸ்டே பண்ணுது. நம்ம திரும்ப உடனே அப்பீல் போடுறோம். டபுள் பெஞ்சில் நமக்கு வந்து ஃபேவராக ஆர்டர் வருது. திரும்ப அதை ஸ்டே பண்ண இன்னொரு ஆர்டர் ஹைகோர்ட்டில் வாங்காங்க. இப்போ நம்ம கேஸ் அப்பீல் பண்ணியிருக்கோம். இது ஒரு சட்ட போராட்டமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய போலீஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக பொய்ய பேசினா எத்தனை நாள் அந்த பொய் சஸ்டெயின் ஆகும்? இவன் மோடி பொய் பேசி பேசி மாட்டிகிட்டு இருக்கார பத்தியெல்லாம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சட்டம் இல்லை அதே மாதிரி பல விஷயங்களை சொல்லாரு, மங்கள் சூத்ரா, இப்படி எதையாவது சொல்லி வாயை விட்டு மாட்டுற மாதிரி அங்கேயே வந்து அவங்க வாயை விட்டுக்கிட்டு மாட்டினாதான். அதில் ஃபேக்ட் இல்லை. பொதுவாக திமுக சொல்றது என்னன்னா, பாஜக களத்திலே இல்லை, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக சரியா இல்லை, திமுக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பாஜக அங்க செல்வா கூட இருக்கிறாங்கன்றதை எடுத்துக்கலாமா? நீங்க கன்னியாகுமரி மட்டும் நான் சொன்னேன். கன்னியாகுமரி ஸ்டேட்ல பாத்தீங்க, ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் மாற்று, அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்லை, ஆனால் அப்போ கன்னியாகுமரி மாவட்டம், இப்போ குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து திமுக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. நீங்கள் ஐயோ, நீங்கள் டிஎம்கே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கனால தான் நீங்கள் இந்த எலெக்ஷன் நம்ம 100% வின் பண்ணணும்னு நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசும். கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக அங்கே தொகுதிகள் ஒதுக்கப்படுறதுனால கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்குது, எங்கள்கிட்ட நல்ல உறவோடு இருக்குது, அவங்க சீட்டு வந்து நம்ம தரமாட்டோம்னு சொல்ல முடியுமா? ஆனா தேசிய கட்சிகளுக்கான போட்டி அப்படின்றத பார்க்கப்படுது. இப்ப அவங்க என்னன்னா, கன்னியாகுமரி அவங்க ரொம்ப ரொம்ப இந்த ட்ரிப்பு கூட நாங்க வந்து தலைவர்கிட்ட சொன்னோம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம டிஎம்கே வாங்கணும்னு நாங்களும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம். ஏன்னா எங்க தொண்டர்கள் மத்தியிலையும் நாங்க சிம்பிளுக்கு ஓட்டு போட முடியலையோன்ற வருத்தம் இருக்குது. அது நாங்கள் அதை வந்து சொன்னோம். ஆனால் தலைவர் வந்து தேச நலனை முன்னிறுத்தி ஒரு முடிவெடுக்காரு கூட்டணிக்கு. நம்ம அதை போய் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கவோ அதுக்கு கருத்து சொல்லவும் முடியாது. திமுக பொறுத்தவரை தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்துவது நம்முடைய வேலை. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் திமுகவா காங்கிரஸான்னு பார்க்கல. தலைவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அந்த முடிவின்படி ஒரு வேட்பாளர் இருக்காரு,
அதான் எங்களுடைய முடிவாக போச்சுது. நீங்கள் பிஜேபியை பொறுத்தவரையில் அதிமுக விட அதிக நாள் கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் போட்டி போட்ட வரலாறுடைய கட்சி. நீண்ட காலமாக அதை போட்டி போட்டுருக்காங்க. அப்போ அவங்க அந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது அவங்களுக்குன்னு ஒரு பேஸை வச்சு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய 10வது முறை போட்டி போடுறாரு கட்சி. அதனால கன்னியாகுமரி கான்டெக்ஸ்ட்ல ஏடிஎம்கே வந்து வீக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்ப மக்கள் வந்து அங்க வந்து மத ரீதியா பிளவுபட்டிருக்கிறாங்க அப்படின்றத பொதுவான ஒரு பார்வை இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து அது இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய முயற்சி தான். நீங்க எப்படி வந்து எனக்கு இந்திய அளவில் வந்து மோடி வந்து மதத்தை நீங்க பாத்தீங்கன்னா வலதுசாரிகள்னு கொஞ்சம் இருக்கான். டிவி டிபேட்ஸ் கூட கூச்சம் இல்லாமல் ரிலீஜியஸ் போலரைசேஷன் பேசிட்டு இருக்கான். அது என்ன போலரைசேஷன்? மத ரீதியாக மக்களை கட்டமைக்கக்கூடிய முயற்சி பிஜேபி வெற்றி பெறணும்னு அவங்களுக்கு ஆதரவு ஆட்கள் பேசுறாங்க. இது எவ்வளோ அற்பமான பேச்சு. நீங்கள் வந்து மத ரீதியாக கட்டமைக்க முயற்சியை தவிர வேற எந்த முயற்சியும் அவங்ககிட்ட இல்லை. இல்லை, அது மக்கள்கிட்ட எடுபடுதா? நீங்க செய்ய முடியுதான்னு கேட்குறேன். நீங்கள் கடந்த தேர்தலில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. இப்போ ரீசெண்ட் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 பாஜக வந்து 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதில் நாகர்கோயிலும் ஒன்று. கன்னியாகுமரியில் அதிமுக தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் வந்து பிஜேபி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்திருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு பலமுறை போட்டி அந்த சூழலில் வந்து அவங்க ஒரு சீட்டை வந்துட்டாங்க. அடுத்த மேயர் எலெக்ஷன் என்னாச்சு? அங்கே இருக்கக்கூடிய 4 முனிசிபல் கார்பரேஷன் முனிசிபல் எலெக்ஷன் என்னாச்சு? எல்லாமே நாங்கள் டிஎம்கே எடுக்க இல்லையா? அதுக்கு ஒரு டவுன் பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்திருப்போம். அப்போ இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டிஎம்கே, காங்கிரஸ், சிபிஎம் இந்த எங்களுடைய இந்தியா கூட்டணி அலையன்சஸ் இருக்க சமயத்தில் அது ஒரு வெரி ஸ்ட்ராங் கூட்டணி. அங்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கட்சியாக இன்றைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை வந்து அண்மை காலத்தில் பெற்றிருக்கு. அதில் வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் எடுத்துட முடியும். நார்மல் பார்லமெண்ட் முதல் வெற்றி செய்தியாக வரும். இப்போ பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் தான் அங்கே ஒரு பிஜேபியின் முகமாக இருக்காரு. அவரை எதிர்த்து அரசியல் செய்யறது எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு அவங்களுக்கு? இப்போ அந்த வேலிமலை குமாரசாமி கோயிலில் நீங்கள் தேர் வந்து வடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர், அவர் இந்துவா மாறிட்டு வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அந்த கொடை விழா அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்படி மத ரீதியான ஆன்மீக ரீதியான சில பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. இப்போ இந்த பிரச்சனையை எழுப்பது யாரு? பிஜேபி. இதுக்கு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன? இவங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் போயிட்டு இருக்கோம், போனோம். என்ன பப்ளிக் ஹாப்பி. பப்ளிக் ஒன்றும் இது இஷ்யூ இல்லை. பிஜேபி அவங்கள்ட்ட வேற எந்த ஆயுதமும் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமும் கடைசி ஆயுதமுமான மதம், அதை அவங்க கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ பிரதமர் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உலகத்தில் ஒரு பிரதமரை ஒரு எலெக்ஷன் கமிஷன் இப்படி வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காது. இந்தியாவில் அப்படி ஒரு வரலாறே இல்லை. எவ்வளவு ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சை பிரதமர் உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கிட்டே விளக்கம் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு நீங்க வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய நியமிச்ச பாஸுக்கு அவங்க வந்து கொஞ்சமாவது உண்மையா இருக்காண்டாமா? அதனால வந்து அடிக்க மாதிரி அவரையும் அடிக்கணும்னு கையை காட்டிட்டு போறான். நீங்க வந்து இவ்வளவு ஒரு வெறுப்பை கற்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்க சமயம் அவருக்கு சீடர்கள் இங்க என்ன இருப்பான்? அப்ப காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மதத்தின் அடிப்படையில் மக்களை கட்டமைப்போம் என்று சொல்லுவதை தவிர அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. கன்னியாகுமரியில் அவங்க அதான் எஃபர்ட். இந்த நாடு வந்து ஒரு மற்றவர்கள் கையில போயிடும். இல்லை, அங்க சர்ச்சஸ் அதிகமா வந்துருச்சு. சர்ச் ஃபாதர்கள்லாம் அரசியல் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து இந்த தேசத்துல வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது பிஜேபி கவர்மெண்ட்ல. மணிப்பூர்ல எக்ஸ்பிளிசிட்டா பார்த்தோம், குஜராத்தில் எப்படி நடந்துன்னு நம்ம பார்த்தோம், பல சம்பவங்கள் ஊபியில் எப்படி வந்து நடத்தப்படுகிறார்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி வந்து அது ஒரு நோய் மாதிரி ஆளும் வர்க்கமே பிஜேபியை இருந்து அதை பரப்பிட்டு இருக்கு. அப்போ உண்மையான சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு வாரதில் வந்து தவறில்லை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பாதிரியார்கள் பேசியிருப்பாங்க. என்ன பேசுவாங்க? இந்த மதசார்பற்ற தன்மை இந்த நாட்டில் தொடரணும், ஜனநாயகம் இருக்கணும். நான் அந்த அறிக்கை படித்து பார்த்தேன். அது எந்த கட்சி ஓட்டப்படும் இல்லை. இந்த நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பெற்ற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நம்ம பேணி காக்கணும். இந்த நாடு வந்து ஒரு சோசியலிஸ்ட் நாடு, ஒரு மதசார்பற்ற நாடு.
ஜனநாயக நாடு இந்த தன்மையிலேருந்து போயிடக்கூடாது, இதுக்கு மக்கள் சிந்தித்து வாக்களிங்கன்னு எழுதியிருக்கு. இதுக்கு மேல் வேற என்ன? இதை சொல்ல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு பாதிரியாருக்கு உரிமை இல்லையா? அது என்ன தவறு இருக்கு? இல்லை, இப்போ 1982 அந்த மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகுதான் பாஜக அந்த பகுதியில் வந்து வளர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன் தொகுதியிலேயே ஒரு ஊரில், நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல, ரோடு இல்லை, அந்த ஊரில் பிஜேபி போய் அந்த தலைவர்கள்ட்ட பேசி ரோடே நமக்கு வேண்டாம், ஆனால் மனோ தங்கராஜ் மூலமாக நமக்கு ரோடை கேட்க வேண்டாம், நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ரோடே இல்லைனாலும் பரவாயில்ல, ரோடே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கேட்டுறாதீங்கன்னு. ஆனால் நான் வாலண்டியராக போய் ரோடை போட்டுட்டேன். எனக்கு என்ன மக்கள், அவ்வளோதான், நான் போட்டாச்சு. நான் யார் யார் ஓட்டு போட்டால் லிஸ்ட்டு கொண்டு வாப்பா, அவனு தான் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம்? பாஜக சொல்ற மாதிரி இப்போ உங்களை வந்து சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர், இவர் வேற ஆளுன்ற மாதிரி மக்கள் பாக்குறாங்களா? கன்னியாகுமரி தொகுதி 100% பார்க்கல. நீங்க பாத்துற என் தொகுதியில பாருங்க, என்னுடைய ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் எலெக்ஷன்ல, அவங்க ஓட்டு டிக்ரீஸ் ஆகுது. அது எதை காட்டுது? நாங்க வந்து இன்க்ளூசிவ்னு சொல்றதை நடைமுறையில கடைபிடிக்கும். என் கூட வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் சந்தோஷமா ஐக்கியமா எங்க கூட இருக்கா. நாங்க வந்து ஒரு அரசியலை கட்டமைச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து இல்லாத எதிரியே இருக்கான்னு சொன்னா, பிஜேபி வந்து இந்துக்கள் இதுல இருக்காங்க, ஆபத்தில் இருக்காங்க, இந்த மதம் ஆபத்தில் இருக்கு, இந்த கடவுளுக்கு ஆபத்தில் இருக்கு. சிறுபான்மையினர் கிடையாது கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, பெரும்பான்மை ஆகிட்டு வராங்க, அதனால இந்துக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. நீங்க வந்து அதெல்லாம் வந்து அவனுடைய தெளிவான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து மத மாற்றுன்னு சொல்ல, எங்க மத மாற்றம் நடக்குது தம்பி? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபினாமினா. நீங்க உலக அளவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல, இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், அமெரிக்காவில் 1% ஹிந்துஸ் இருக்காங்களாம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல யுஏஇல 9% ஹிந்துக்கள் இருக்காங்களாம். எப்படி வந்தது? அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஐயோ 9% ஹிந்து வந்தாச்சு, நம்மளை அழிச்சிருவான், விட்டுடா குத்துடா இவனை விரட்டுடான்னு சொல்லிட்டு இருக்கானா? அமெரிக்காவில் அப்படி சொல்லிட்டு இருக்கானா? யூகேல 1.7% இருக்கான், யூகேல சொல்லிட்டு இருக்காங்களா? யூகேல ஒரு ஆள் போய் இந்திய வம்சாவளி பிரதமராக இருக்கு இல்லையா? நீங்க வந்து இதெல்லாம் ஏன் பேசல? அப்ப நீங்க வந்து இந்த இன்க்ளூசிவிட்டி வந்து உலகம் முழுசும் எல்லாரும் இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி மட்டும்தான் இல்லாத பொல்லாததை கட்டி மதத்தை மாற்றிட்டா கடவுளை அழிச்சிருவான். கடவுள் அது இந்திய அளவுல நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு அது கை கொடுத்துருக்குல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும். அது நிச்சயமா நீங்க வந்து அது கன்னியாகுமரியிலும் அந்த எஃபெக்ட் இருக்கும்னு கேட்கிறேன். 100% இருக்காது. ஏன்னா கன்னியாகுமரியில இவங்க இந்த பாட்டு பாட தொடங்கி ரொம்ப வருஷம் ஆயிட்டு, அது கழுத தெரிஞ்சு கட்டுறது மாதிரி ஆயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு மத்தியில இவங்க இதை பேசவே முடியாது. ஏன்னா நம்ம இந்திய அளவிலேயே மக்கள் புரிஞ்சுக்கிடும், இது வந்து சும்மா நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு வெற்று வார்த்தை தான் இது. இந்த ஹிட்லருடைய பாணி, இல்லாத எதிரி இருப்பது போன்று காட்டி ஒரு பிம்பத்தை வச்சு பயப்படுத்தி அந்த அச்சத்துக்குள்ளே வச்சு இவனை சிந்திக்க விடாம ஆக்கி ஓட்டை வாங்குவது என்பது மோடியினுடைய பிஜேபியினுடைய கொள்கை. மத ரீதியான பிளவை திமுக தான் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கிளறாங்க, அதையே நினைவுபடுத்துறாங்க, அதை இப்ப சம்மந்தப்படுத்துறாங்க, அதை இப்ப பேசணுமா? நீங்க இதுல பெரிய விஷயம் இருக்கு. நாங்க வந்து தோல்சீலை போராட்டம், அதாவது பெண்கள் வந்து இடுப்புக்கு மேல் ஆடை அணிவதற்கான உரிமை அன்னைக்கு இல்லை. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த பெண்களுக்கு இந்தியாவில், நான் சொல்ல எங்கள் ஊரில் இல்லை, இந்தியாவிலே இல்லை, அது 1000 ஆதாரங்கள் இருக்கு. இதை எதிர்த்து முதல் போராட்டம் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1822 1822. இந்த போராட்டத்துக்கு 200 ஆண்டு நிறைவை நாங்கள் கொண்டாடுவதற்கு முடிவு பண்ணோம். ஏன்னா ஒரு சரித்திர போராட்டம், அந்த போராட்டத்தான் முதல் பெண்கள் விடுதலைக்கான போராட்டம் இந்திய மண்ணில்னே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வரலாற்றில் பாருங்கள், வேற எங்கேயும் நான் பல இடங்களில் தரவுகளை தேடி பார்த்தும் கிடைக்கல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பலற்று பேசுறது, எதுக்கு அமைச்சர் இந்த பிரச்சனையை எடுக்காரு, இதில் பழைய கதை இல்லை, இது நமக்கு இப்போ எதுக்கு, இப்போ சமூகங்கள் வளர்ந்துட்டலான்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், ஒற்றுமையாக அமைதியாக இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை, ஒரு திராவிட இனத்தை இவங்க வந்து எப்படி மேலே உட்கார்ந்து இருந்துக்கிட்டு கூறு கூறாக பிரித்து சிஸ்டமேட்டிக்காக நம்மளை காலி பண்ணாங்களோ, அதே போன்று ஒரு நிலைமையா வராது. என்ன உத்தரவாதம் இருக்குது? அதனால வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். வரலாறு தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நம்ம கவனமாக இருப்போம். எனவே தோல்சீலை போராட்டத்தை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லி 2 மாநில முதல்வர்களை
நம்முடைய மாண்பு முதல்வர்களையும் கேரள மாண்பு முதல்வர்களையும் கொண்டு வச்சு நாங்கள் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். அப்போ வரலாறு எடுப்பது என்பது அரசியலுக்காக அல்ல. எதிர்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக இருக்குது. அதனால திமுக சுயமரியாதை போராட்டங்கள் கடந்து வந்த பாதையை நம்ம திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லும். பேசாம விட்டுட்டோம்னா அவங்களால அதை பொறுத்துக்கிட முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை வகுப்புவாத வேலைகளுக்கும் இந்த சாதிய கட்டமைப்புகளுக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கும் ஆர்எஸ்எஸும் அவர்களை கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் அதற்கு காரணம் என்பது வெளி உலகத்துக்கு தெரியறத விரும்பல. இப்போ அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் அந்த கொடை விழாவில் கூட அந்த ஒரு ஆன்மீக மாநாடு அதை வந்து இந்து சமய அறநிலைத்துறையே நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த அமைப்பு கிட்ட போய் பேசி அதை அவங்களே நடத்தி அதில் ஒரு சமரசம் வந்துருச்சு. அப்படிதான் அணுக முடியுதா பாஜகவை? நீங்க அதில் என்ன பிரச்சனைனா, இந்து சமய அறநிலையத்துறையை நடத்திடும், வேற ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இவங்க வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக பிஜேபியினுடைய மாநாடு மாதிரி அதை நடத்துது. ஏன்னா அண்ணாமலை ஆன்மீகவாதியா, இல்லை தமிழிசை ஆன்மீக சொற்பொழிவாளரா, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் பெரிய ஆன்மீகத்தில் சரித்தவரா? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய இந்து சகோதரர்கள் நான் சொல்லிக் கொடுக்காதான், ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள். நீங்க ஒரு ஆன்மீகவாதி என்பவன் பிறருக்கு தீமையே நினைக்கப்படாதவன். வெறுப்பு என்பது நம்ம வாயிலிருந்தே வரக்கூடாது. அவன் அன்பு தான் பேசணும். அவன் ஏன்னா நீங்க வந்து ஜீவகாருண்யம் பற்றி பேசுகிறது எதை பற்றி பேச, அவன் யாருக்கும் எந்த தீமையும் வாயிலே வந்துடக்கூடாது, எண்ணத்துல வரக்கூடாது, பேச்சில் வரக்கூடாது, செயலில் வரக்கூடாது. எண்ணமும் பேச்சும் செயலும் வெறுப்பு விரோதம் இப்படி இருக்கக்கூடிய இந்த பிஜேபி தலைவர்கள் ஆன்மீகவாதிகளா? இவங்களுக்கு சமய சொற்பொழிவுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை. நீங்க திமுக வந்து என்னன்னா, அவங்க வந்து சரி இந்த வருஷம் நாங்கள் அறிவிச்சிட்டோம், நடத்திட்டோம், நாங்கள் வந்து எந்த ஆன்மீகம் அரசியலும் பேச மாட்டோம், நாங்கள் அமைதியாக வந்துட்டு போகிறோம்னு சொன்னால போராட்டப்போ சரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது சுமத்தா போட்டுன்னு நான் பண்ணதே தவிர, ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அதான் கேட்குறேன். அப்போ சென்சிட்டிவான இஷ்யூவா அது இருக்கேன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பொய்யை கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து அன்னைக்கு வந்து மெழுகுவர்த்தி போராட்டம்னு வச்சாங்க, நிறைய பேர் கலந்துக்கிடல. ஆனால் கொஞ்சம் இடங்களை நடத்திக்கிட்டு சாமிகிட்ட சத்தியமா இந்த அரசாங்கம் போனோம், இது வந்து அம்மனுக்கு இது கூட எடுக்கத தடை போட்ட அரசு, எவ்வளோ பச்சை போய். நீங்கள் வந்து சமய மாநாட்டில் அரசியல்வாதியை வச்சு நடத்தாதுன்னு தான் இந்த அரசாங்கம் சொல்லிச்சதே தவிர, அண்ணாமலைக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்டதே தவிர, விழா நடத்துவதற்கோ அது திருவிழாவை எல்லா வருஷத்துடைய சிறப்பாக நடத்துவதற்கோ எந்த தயக்கமும் காட்டல. நீங்கள் வந்து அங்கே கோயிலில் தீ வந்த நேரத்தில் தலைவர் எவ்வளோ பதறி பண்ணார், உடனே எங்களை அனுப்பினார், பழமை மாறாமல் அதை செய்து கொடுங்க, எவ்வளோ பணம் ஆனாலும்னு அறிவிக்காரு. வேலை நடந்துகிட்டு இருக்கு, எல்லா மக்களுக்கும் தெரியும். கோயில் பின்னரைப்பு அவ்வளோ போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து நீலி கண்ணீர் பொய்யை பேசுது. திருவிழா நிறுத்திட்டாங்க, சபை மாநாடு நிறுத்திட்டாங்க. அப்போ இப்படி பேசுகிற இந்த பொய் 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 என்று அவங்க கட்டமைக்கனால அவங்க நம்ம கவனமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீ இந்து சமய கோயில்களுக்கு போகிறது, இப்போ ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய எதிர்ப்புலாம் இல்லையா மக்கள் மத்தியில்? எந்த எதிர்ப்பும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மரபை, வேளாங்கண்ணி கோயில் போகிறாரு, நாகூர் தர்கா போவாங்க, அங்கே எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்குது, சுற்றிட்டு வருவாங்க சாதாரணமாக. இது வந்து நம்ம பண்பாட்டில் ஊறி போன ஒன்று. நீங்கள் வந்து 30 கோடி தெய்வங்களை ஏற்றுக்கூடக்கூடிய ஆட்கள், கிரைஸ்டே அல்லாவையும் கூட ஏற்றுட்டா நாட்டில் பிரச்சனையே முடிச்சு போச்சா? இது உங்களுக்கு தெரியாதா? சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இவ்வளோ முரண்பாடு இருக்குது. சைவ வழிபாட்டு முறைக்கும் ஒரு முருக வழிபாட்டு முறைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. இந்த முரண்பாடெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரே மதம் நம்ம கொண்டு போக இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் சிந்திக்க தொடங்குது. ஏன்னா நம்முடைய பிரச்சாரங்கள் மூலமாக ஏன் இன்னைக்கு திமுக இவ்வளோ பெரிய எதிரியாக பார்க்க, திமுக இந்த பிரச்சாரங்களை கொண்டு போகுது, இந்த கேள்விகளை முன்வைக்குது. அதனால தான் ஒரு எதிரியாக பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்க. இன்னைக்கு இந்தியாவில் திமுக இவ்வளோ எதிரியாக பார்ப்பதற்கு காரணமே அதுதான். அதுலேருந்து மக்களை பொறுத்தவரை இது பிரச்சனையே இல்லை, அவங்க அதுக்குள்ளே இல்லை. இன்னைக்கு ஐயா சொன்னார், தாள கடப்பவரை தற்காப்பது தர்மம்னு. பிஜேபி இதை சொல்லுமா? அப்படி சொல்லலையே. அவன் தாளையே தான் கிடக்கணும், கீழே தாளை என்பது கீழே கீழே தான் இருக்கணும் தான் நீங்கள் முடிவு பண்ணுதியா? உங்கள்
இப்போ ஒவ்வொரு கொள்கையும் எப்படி இருக்குது? நீங்கள் டெல்லியில் அதிகாரத்தில் யாரெல்லாம் வச்சுருக்குதியா? எப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் நீங்கள் நாடு முழுசம் போடுவியா? ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? இந்த தர்மத்தின் அடிப்படையாக காப்பாற்றுனீங்க? ஒரு இந்திய குடிமகளை ஒரு ராமர் கோயில் திறப்பு விழாக்கு கங்கனா ராவத் போன்ற நடிகைகளை கூப்பிட்டவங்களால கூப்பிட முடியல. பாராளுமன்ற மையமன்ற கட்டிடம் திறக்கும் போது அதில் இருக்க வேண்டிய ஆளான குடியரசுத் தலைவர் நீங்கள் கூப்பிடல. என்ன காரணம்? இந்த தாளக்கடை போரை தற்காப்பது தர்மம் என்ற நம்முடைய தர்மத்தை இவங்க பேசாங்க. ஆனால் இது எல்லா மக்களும் இன்னைக்கு உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பிஜேபியினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக சரியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதிமுக வேட்பாளர் நஸ்ரத் பசலியான் அவர் வந்து நான் மீனவ சமூகத்தை சேர்ந்தவன், திமுக ஒரே ஒரு முறை அந்த மீனவ சமூகத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே தவிர மீனவ சமூகத்தை வந்து புறக்கணிக்குது திமுகவும் சரி காங்கிரஸும் சரி அப்படின்ற சொல்றாரு. அதுவும் ஒரு தேர்தலுக்கான ஒரு முழக்கம்தான். இப்போ அவர் டிஎம்கேல இருந்தார். டிஎம்கே அவருக்கு மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் பொறுப்பு கொடுத்துருந்து பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் சில பொறுப்புகள் கிடைச்சிருக்கலாம். அவர் சிறப்பிட்டு அவர் போனார். இப்போ அதுக்கு பாதிக்கும் போனார். திமுக வந்து கடந்த காலத்தில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஆட்களை வேட்பாளராக போட்டிருக்கு. மக்களும் அதை ஏற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வளவங்குடி தொகுதியில் ஜாதியை மையப்படுத்தி வேட்பாளர் தேர்வு செய்யலை. இல்லை, அவங்க மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆமாம், மீனவ சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டாம்ல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கான முயற்சி எல்லாரும் எடுத்து தான், எல்லாருடைய முயற்சியாக இருந்தால் நம்ம விட்டுருக்கோம். இல்லை, அந்த பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்றதானே இப்போ தாரகை வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பிரதிநிதித்துவம் வேணும்னு இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தா அங்கே மீனவர் வாக்கு வங்கி அங்கே இல்லை, அங்கே ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஏன் அங்கே கொண்டு போட்டோம்? கன்னியாகுமரியில் அதெல்லாம் ஜாதியெல்லாம் யாரும் பார்க்கறதில்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை, இப்போ விளவங்கோடில் தாரகை வந்து கேண்டிடேட்டாக அறிவிச்சா மீனவ சமூகத்தோட சப்போர்ட் வந்து கிடைச்சிரும், அது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்ற கணக்கு இருக்கா? நீங்க அப்படி எந்த கணக்குமே போக வேண்டாம். நீங்க அதுக்கே போக வேண்டாம். ஃப்ராங்கா நம்ம பேசினா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேட்காங்க, ஒரு வாய்ப்பு வருது, ஏன் என்ன தவறு என்ன கொடுத்துருவோம். இப்போ விளவங்கோடு இடைத்தேர்தலும் நீங்க வந்து சந்திக்கிற சூழ்நிலை இருக்கு. இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தான் அங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ மீண்டும் வந்து ஒரு இடைத்தேர்தல்ன்றது அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ என்ன பொறுத்தவரை அந்த மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் வந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து விஜயதரணி தனிப்பட்ட செல்வாக்கில் வந்தவர் அல்ல. அங்கே வந்து 3 முறை தொடர் எம்எல்ஏ. நீங்கள் எப்படிப்பட்ட அலையன்ஸ்? நீங்கள் டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இது சின்ன சின்ன மற்ற கட்சிகள், இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே எங்கள் ஸ்ட்ரென்த் வந்து வேற. அதனால் வந்து அந்த கேண்டிடேட் ஜெயித்துட்டு இருந்து இந்த தடவை நின்று கொண்டு தானே பிஜேபியில் டெபாசிட் வாங்கிக்க முடியாது. இல்லை, நீங்கள் அதில் வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது பெரிய பதவி காத்திருக்கலாம். ஒன்றும் காத்திருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு அவங்க போகிறது அவங்க ஒன்றும் இழப்பு இல்லை. ஒரு தொண்டனை கூட அவங்க கொண்டு போக முடியலை, கொண்டு போக முடியாது, போக மாட்டான். இல்லை, ஆனால் பிஜேபி வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை தன்னுடைய கட்சியில் சேர்க்குறாங்க அப்படின்றது இது நாடு பூரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நாடு பூரா சேர்த்துருந்தாங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் சேர்த்துருந்தாட்டம். பசிலியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது குடும்ப ரீதியான குற்றச்சாட்டு. அதாவது இந்த குவாரிகள் மூலமாலாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அதுக்கு மனோ தங்கராஜ் அவருடைய மகன், அவங்க மகனோட பேரை சொல்றாரு, அவர் தான் வந்து அதுக்கு வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்காருன்னு. தம்பி, இது வந்து பசிலியான் வந்து தன்னுடைய மனசாட்சியை கொண்டு தான் பேசியிருப்பாரு. ஏன்னா பசிலியானுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஏன் பேசினார்னா, எங்களுக்கும் பிஜேபிக்கும் பயங்கரமான கருத்தியல் ரீதியாக டெய்லி விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. இவர் காணா போயிடுவார். அது நான் இருக்கேன்னு வம்பிழுக்கணும். அவர் என்னச்சுன்னா எங்கள்கிட்ட வம்பிழுக்கணும், நாங்க இருக்கோன்னு காட்டாது. அவர் அதிமுக ரெட்டையில் நிற்கிறாரு, அது பெரிய கட்சி. நீங்க ரிசல்ட் முடிச்ச வரை பாருங்க, நான் எழுதி சைன் பட்டனை தரேன், டெபாசிட் கிடைக்காது கன்னியாகுமரியில். அப்போ அப்படி ஒரு வம்பிழுத்து பார்த்தாரு. அது யாராவது ஐடியா சொல்லியிருப்பாங்க, நீ மனத்தங்கராஜ வம்பிழுத்தாதான் நம்ம ஒரு போட்டியில் இருக்க மரியாதை காட்ட முடியும், அதுக்கு பண்ணு. ரெண்டாவது தம்பி, நான் சொல்ல, நான் வந்து இந்த கோரிகளுக்கு எதிராக எடுத்துக்கூடிய தொடர் நடவடிக்கைகள், இந்த நடவடிக்கை வச்சு நீங்க பாருங்க, எவனாவது என் பக்கத்தில் வருவான், நாங்கள் எப்படி வருவான் அவன்?
அவருக்கு எதிரிட்டம் வருவாங்க. நாம் தமிழர் கட்சியில சவால் விடுறாங்களே. அந்த குழந்தைகளை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதில் வந்து என்ன சொல்ல, நான் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு குழந்தைகள் ஒரு ஆர்வ கோளாறுல பேசுது. நீ என் கூட அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நான் வந்து நாம் தமிழர் தம்பி மேலே கூப்பிட்டு என்ன பாருப்பான்னு சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், தம்பி இவ்வளவு போராட்டங்கள் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கேன், சாமானியன் எடுத்திருக்கேன், எம்எல்ஏவாக எடுத்திருக்கேன், இப்போ மினிஸ்டராக எடுத்திருக்கேன். இதுக்கு நீ எதாவது பதில் உன்கிட்ட இருக்கா? இல்லை. ஆனால் நீ வந்து விமர்சனங்களை வைக்க ஏதாவது நீதிமன்றத்துக்கு போனியா? நாங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய வழக்கில் அவங்க ஒரு கட்சியா போராட்டம் பண்றாங்க, நீ போட்டு பண்ண முடியும். பார்ட்டி சார்ந்தியா? போராட்டம் யாரும் எடுத்து பண்ணா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க யாரும் எடுத்து போராட்டம் பண்ணணும்னா இந்த சட்டத்தை பின்வாங்கணும்னு சொல்லணும். பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை கேன்சல் பண்ணணும், பழைய மாதிரி 10 கிலோமீட்டர் ரேடியஸை கொண்டு வரணும். எங்கேயாவது நாம் தமிழர்காரன் பேசியிருக்கானா? அவனுக்கு அப்படி தெரியாது, அதுக்குள்ளே கிடையாது. நீங்கள் வந்து அவங்க எமோஷன், இப்போ அவங்க என்ன சொல்லணும், உண்மையாக சொல்லணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குவாரியிலேருந்து கேரளாவுக்கு போகிறது, கேரளாவுக்கு போகிறத 90% வெளி மாவட்டத்திலேருந்து வர்றது, அப்படி பாஸ் ஆன் பண்ணி போகிறது. அதிலே உண்மை இல்லை, போய் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் போட்ட இதை சொல்லணும், மாநில அரசு இப்படி வந்து சட்டம் போட்டு தடுத்துருக்கு, நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது, அப்படிலாம் பேசணும். உண்மையில உண்மை இருந்தா தம்பி மனோ தங்கராஜுக்கு நேர்மை வந்து இவங்க யாரும் சான்று தராண்டா. நான் இன்னைக்கே உங்கள்கிட்ட சொல்ல, நான் அன்னைக்கு ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன், இதில் ஏதாவது எங்களுக்கு தொடர்பு இருப்பதாக யாராவது நிரூபித்தா பொது வாழ்க்கையை விட்டே நாம் போயிடலாம், வேண்டவே வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஒரு எதில் எனக்கு பேஷன் இருக்கோ அதையே நான் சந்தேகத்துக்கு உட்படுத்தினேன்னா அதுக்கப்புறம் என்ன மனித தன்மையில் இருக்கு? நான் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது என்ன, இயற்கைக்காக போராடக்கூடிய நபர். அதை நீங்க திமுக செஞ்சிருக்கீங்களா? கடந்த காலத்தில் செய்திருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய என்ன அதுல நான் சந்தேகப்படும்படியா நான் நடந்திருந்தால் அதுக்கப்புறம் என்ன பொது வாழ்க்கை? அதனால் பலமுறை பேச நான் ராதாகிருஷ்ணன் ஓப்பனாகவே காட்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ரூஃபோட வாருங்க, நான் அரசியலை விட்டு போயிடுறேன். இல்லை நான் உங்களுக்கு ப்ரூஃப் தரேன், நீங்கள் 43 குவாரி மினிஸ்டர் கட்சியும் கொடுத்துருக்குதியா, நீங்கள் வந்து இந்த சட்டத்தை டைல்யூட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ப்ரூஃப் நான் தந்துட்டேன், நீங்கள் போட்டியில் இருந்தால் விளவ முடியுமான்னு கேட்டேன். பதில் சொல்லி வேண்டியதுதானே. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. சரி, இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.